அதில் அந்த ஆஃபீஸில் அக்கௌண்ட்டில் ஒரு லேடி இருந்தாலும் அது என்னாச்சு? நீ போகிறதுக்கு முன்னால கால் வந்துட்டோம். ஏன் இருக்குன்னு சொல்லணுமாடா? சொல்லணுமா? போயிட்டா கால் வந்துட்டா. அண்ணா வாங்க, முன்னால வாங்க. முத்துக்களோ கண்கள். இந்த தொழிலை வச்சு பிழைக்க முடியலையேடா, பணம் அதிகம் வரலையே, அதனால சைடில் ஒரு பிஸ்னஸ் நடத்தலாம்னு ஒரு எண்ணம் உள்ளத்தில் வருது. தொழிலை உருவாக்கணும். என்ன கல்யாணம் முடிக்கணுமா? கண்ணை மூடுறா, நான் பார்க்கட்டும். ஒன்று 1 2 3 4 5 6. என்ன நீங்கள் ரயில் வருது? உங்கள் வீட்டுக்கு ரயில் ரோடு இருக்கா? இருக்கோ? அப்படி சத்தம் கேட்கு. உனக்கு மத்திய சர்க்காரில் வேலை கிடைக்கிறதுக்கு ஏற்பாடாக இருக்கு. எழுது, வெற்றி ஆயிடுவேன். சந்தோஷமா இருக்கு. போயிட்டு வா, வாங்கிட்டு வாடா பிள்ளை, கும்பிட்டு வாடா. கர்மசாமிக்கு நீ எந்த பெண்ணையும் நினைச்சனா அவளை நீ கல்யாணம் முடிக்க மாட்டேன். ஆனா நீ நினைச்ச ஒரு மாதத்துக்குள்ள அவளுக்கு வேற புருத்தம் கிடைச்சிடும். அவள் கல்யாணம் முடிச்சு போயிடுவா. யோகம் உள்ளவே. அதனால நாங்களே பார்த்து உனக்கு மங்களமா கல்யாணம் முடிச்சு தரோம். வண்டி வாகனத்தோட உன் வாழ்க்கை அமையும். வா, புண்ணியமாயிரு, தர்மம் செய்வாய், வாழ்வடைப்பாய். சந்தோஷமா மகிழ்ச்சியாருடா. கால் வந்துட்டு வரலாம். சிங்காரா வேலா சிவ சண்முகனே சுகுமாரா. என்ன வேணும்னே? கிடைக்கல எனக்கு. என்ன தோத்துட்டோம்? ஏகப்பட்ட பணத்தை தோத்துங்க. எந்த பிஸ்னஸில் பணம் விட்டீங்க? வட்டி தொழில் பண்ண அதில் ஏகப்பட்ட பணம் விட்டுச்சு. வேற எதுவும் பிஸ்னஸ் ஆர்பியில் போடலாம். பக்கத்தில் வாங்க. ஆர்பியில் போட்டு 19 வருடம் அவன் தற்கொலை பண்ணி செத்தவன் ஏகப்பட்டவர் பேப்பரில் வந்துக்கிட்டு இருக்கான். தெரியுங்களா? கண்ணை முன்னே ஒரு வண்டி ஒன்று ரிப்பேராக கிடக்கு. 1 2 3 4 5 6. ஒரு ஆடு கட்டி போட்டுருந்துச்சு. இப்போ ஆடு முன்னால் உங்கள் வீட்டில் எதுவும் கிடந்துச்சா? இப்பவும் கிடக்கு, கட்டி போட்டிருக்க ஆடெல்லாம். இன்னொரு தரம் கண்ணை கொடுப்பா. 1 2 3 4 5. 2 மதங்களை காட்டுது. நம்ம கோயில் இருக்கு, கிறிஸ்தவ கோயில் இருக்க இருக்கு. 2 கோயில் காட்டுது. 1 2 3. உன் பணம்லாம் இப்போ வந்து சார் அவ்வளோதானே. கால் வந்துட்டு வா. 2 பேரும் போலீஸில் வச்சு தருவான். அது போக மீதி வேலாம் உன்ட்ட நேரவே தருவான். வா. கர்மசாமிக்கு இந்தா பணம் வந்து சேரும். வெற்றியாக்கி தரேன். கோவப்பட்டுட்டோன்னா போலீஸில் கேஸ் வரும். என்ன மன அமைதியாரு, வெற்றியாக்கிறேன். போயிட்டோம். ஆ ஒருத்தன் கையெழுத்து போட்டு ஒன்று ரிஜெக்ட் ஆகிடுது. புரியுதா? அடுத்த பேங்கில் அடிப்போம். போயிட்டு வா. கர்மசாமிக்கு தூத்துக்குடி வில்லாவரம் வாப்பா. வா, பக்கத்தில் வாயா, பக்கத்தில் வா. ஆம்பளையும் மோதிரையில் இதே மாதிரி தான் உன் வாழ்க்கையும் நடக்கு. கால் விட்டு வா. சொல்மனம் கோயில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கா? அப்படியா? கசாப்பு கடை பக்கத்தில் இருக்கோ? கசாப்பு கடை உங்கள் தெருவில் எங்கே இருக்குது கசாப்பு கடை? தூத்துக்குடியில் எந்த இடம் நீங்கள்? ஒரு பாலம், அந்த பாலத்தை கோரம்பலத்தை தாண்டி வரீங்களா? அதான பார்த்தேன். கால் வந்துட்டு வா. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, சக்திவேல் குமரனுக்கு, சாந்தமயில் நாதனுக்கு வருக வருக. இப்போ உன் மனைவியுடைய மனநிலைகள் கொஞ்சம் மாற்றமாயிருக்குப்பா. அந்த போன துறவிடு அவ உள்மனதில் அந்த உறவுல ஒரு தடை ஏற்பட்டு விட்டது. என் சொல்ல நல்ல கவனிச்சு வா. அவ உள்மனதுக்குள்ள என் சக்தி புகுந்தாச்சு. அந்த பக்கத்தில் உள்ள உறவு கட்டாயிடுது. இனிமே நீ சுபிட்சமா வாழக்கூடிய நேரம் வந்தாச்சு. இன்னும் 7 முறை என்னை நீ பார்க்கவா. முற்றிலும் உன்னை சந்தோஷமாக்கி வாழ வச்சுட்டாரு. பாரு, நல்லா இரு. போயிட்டு வா. கர்மசாமிக்கு வாமா. நீ அதை பின்னால் பேசுவோம். கோட்டில் என்ன இருக்கா? சரி. என்ன யாரு? பைபிள் எங்க இருக்கு? கால் வந்துட்டு வாங்க. தம்பி, நீ யாருடா?
உங்கள் அப்பா அம்மா பிள்ளையா? உன் பேர்? சுடரமுத்து. சுடமடசாமி பேர். பக்கத்தில் வாங்க. ராம ராமா ராமா ஸ்ரீராமச்சந்திர பூமா. என்ன ஸ்ரீராமர் பாட்டு வருது? என்ன காரணம்? ஐயா நாராயணனை கும்பிடுவியா? காலில் விழுத்துவாங்க. உடல்ல இருக்கக்கூடிய நோய் எந்த சாமியை கும்பிட்டாலும் தீர மாட்டுக்கு. என்னப்பா? அதே மாதிரி பொருள்கடன், பொன்கடன், எல்லா கடனையும் பெற்று விட்டோம். உறவினர்களை நம்பி பிரயோஜனம் இல்லாமலும் ஆகிட்டோம். இனி ஆண்டவன் ஒருத்தனே தஞ்சம். வேற உங்களுக்கு இப்போ என்ன தொழில் வேணும்? தொழில் இல்லை. முதல்ல உங்களுக்கு நான் என்ன வரம் தந்தா சரி வரும்னு பார்த்தேன். மடியில் போடுறதுக்கு பிள்ளை இருக்கா உங்களுக்கு? காலில் விட்டுருவாங்க. அந்த பிள்ளை பிறந்தாச்சுன்னா எல்லா செலவும் கிடைச்சாச்சு. பிள்ளை கிடைக்கும்னு சொல்லி ஒருத்தன் ஏமாத்திருக்கான். என்ன அப்படி நம்புனது தப்பு தானே? கண்ணை முடுங்க ரெண்டு வரும். ஆம்பளை பையன் பிறப்பான், ராகவன் அப்படின்னு பேர் வைக்கணும். யார் பேர் வைக்கணும்? ராகவன். எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய பெயர். புரியுதா? ஆவணி ஓணத்துக்கு பின்பு ஜனனமாகும். மருத்துவம் இல்லாமல் மகத்துவமான சக்தியால் உருவாகும். இந்த குடியிருக்க வீடு கிடைக்கும், தொழிலும் அமையும். வண்டி வாகனத்தில் ஒரு தொழில் பார்ப்பாய். காய்கறி சம்பந்தமான வியாபாரம். போயிட்டு வா, அதுக்கு பணம் தரேன். நல்லா இருக்கும். கர்பதாமிக்கு ரொம்ப குளைச்சல். உங்களுக்கெல்லாம் குளைச்சல்னு ஒரு ஊர் இருக்குண்ணே, உங்களை சொல்லல, நீங்க போங்க. குளைச்சல், நாகர்கோவில் எல்லை குளைச்சல். எப்பா தூத்துக்குடியில் ஆஞ்சநேயர் கோயில் யார் வீட்டு பக்கம் இருக்குப்பா? உங்க வீட்டு பக்கமா? முன்னால வந்து நில்லு. வா பாப்பா, முன்னால வாடா. அப்படி நின்றுக்காங்க. அங்கே 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 அண்ணன் அனுப்பிட்டு கூப்பிடல. என்னப்பா? இன்னொரு காலம் வந்துடுவாங்க. வெளிநாட்டில் ஒரு பெரிய பரிசு யோகம் கிடைக்க போகுது. அதுல செல்வங்கள் கிடைக்கும். ஒரு பிள்ளையினுடைய மனோநிலை பாதிக்கப்பட்டிருக்கு, அதுல ஆரோக்கியம் திகழும். வேற என்ன வேணும்? அந்த கேஸ அடிச்சுட்டேன், பிரச்சனை வராது. அந்த பார்ட்னரால எந்த ஆபத்தும் வராது. தொழிலை உருவாக்கி தரேன், உனக்கு பரிசு தரேன், வெற்றி உண்டு. இந்தா கோடி கோடியா பெற்று வருவாய். சென்று வருங்க. வாங்க கும்பிட்டு வாங்க என் செல்ல குட்டிகளா. ஆஞ்சநேயர் எங்கப்பா இருக்காரு? சரி, ஓகே. தர்மல்ல இருக்காரா? உங்க குடும்பத்தில் முன்னால சாமி ஆனாங்களா யாராவது? நீ இல்லை உத்தரவுக்கு. எங்கப்பா இருக்காரு ஆஞ்சநேயர்? எங்க இருந்து? தெய்வசேல்புரம் மெயின்ல இருக்குது. அங்க இருந்து இங்க உள்ள போனேன். தெய்வசேல்புரம். ஆமா, அதுல இருந்து உள்ள சிங்கத்தாக்குடி. சரி வாங்க, பக்கத்துல வா. இவனுடைய மனோநிலைகளும் நரம்பியல்களும் பாதிக்கப்பட்டிருக்கு. இவனை சரியாக்கி தெளிந்த மகனா வாழ வச்சா போதும்னா வேற என்ன வேணும்? இது உங்களுக்கு ஜீன் படி வந்த விஷயம் அல்ல, இடைப்பட்ட நேரத்தில் வந்தது. மூத்தவனுக்கு கல்யாணம் ஆவணி மாதத்துல நடக்கும். மகிழ்ச்சி பெறுவாய். ஒரு லோன் ஒன்று கிடைக்கும். அதே மாதிரி வர வேண்டிய பணத்தையும் வர வச்சு தரேன். இந்தா மகிழ்ச்சி அடைவாய். மதுரை நான் நடத்துகிற தொழிலில் நஷ்டமும் தடைகளும் இருக்கு. தெளிவு பண்ணி தரணும்னு காட்டு வந்தது யாரு? என்னடா தொழிலே? அப்படியா? காட்டு.
பக்கத்தில் வாமா. முந்தான முடிச்சு படம் பார்த்தியாடா? உனக்கு ஏன் அதை சொன்னேன்? ஒரு காரணம் இருக்கு. கால் வந்துட்டு வா. இந்தா கடன் படாமல் காப்பாற்றி தரேன். புத்தியை கொஞ்சம் தேட்டிக்கா. சொன்னதை புரிஞ்சுக்கோ. நல்லா பிள்ளைய பற்றி கேட்க வந்தது யாரு? வாமா, கால் வந்துட்டு வாமா. நெல்லுக்காங்க. யார் இது? இவங்க புண்ணியம் பெறுங்க, புண்ணியம் பெறுங்க. வீடு இடம் சம்பந்தமாக கட்டி வந்தது யாரு? வாமாங்க. மருதையா குதிரையா? வா பக்கத்தில் உட்காருங்க. என்ன வேணும் பிள்ளைக்கு? பொண்ணுக்கா? கண்ணை மூடு, கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுறேன். கண்ணாடியை கலத்து. டைவல்ஸ் கேட்குறது யாரு? ஏன் எதுக்குங்கிற உண்மையை உனக்கு சொல்லணுமா? சொல்லணுமா? கால் வந்துட்டாங்க. நினைப்பது நிறைவேறும், நீ இருந்தால் என்னோடு நடப்பது நடவாகும், நான் இருந்தால் உன்னோடு இருவரும் சேர்ந்து கொண்டால் அன்போடு. நல்ல புரிஞ்சுக்கணும். பொண்ணுடைய மனம் புண்படுவதற்கு காரணம் 2. 1, ஆக்கி வைத்த சோறு ஆறிவிட்டது, சாப்பிடவில்லை. புரிஞ்சா புரிஞ்சுக்கணும், புரியாட்ட விட்டுக்கணும். வீட்டில் போகிற சாப்பாட்டை விட்டுட்டு ஹோட்டலில் போய் ரொட்டி சால்னா சாப்பிட்றதுக்கு போயிட்டாரு. புரியுதா புரியலையா? அது மனவேதனை ஆகி அவங்களுக்குள்ள பிரச்சனை ஆகி சூசைட் வர மனதை கொண்டு போயிட்டு ரிட்டன் ஆகி வண்டி வீட்டில் உட்காரும். இதுதான் உண்மை. அதனால் நல்வழிகளை காட்டி புனிதமாக்கி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வாங்க என் செல்ல மக்களே. கூப்பிட்டாதான் வரணும். டைவர்ஸ் முறைப்படி அப்ளை பண்ணிவிட்டு பேச்சுவார்த்தையிலேயே உறவு இல்லைன்னு சொல்லி மாறி போயிடும். புரியுதா? வெற்றியாக்கி தந்துடுறேன். நகை நட்டுலாம் வீடு குறையாமல் வந்து சேரும். காப்பாற்ற இந்தாப்பா. சிவாய நம்ம என்று சிந்தித்திருப்பவருக்கு அபாய ஒன்றுமில்லை, உபாயம் இதுவென்று உணர்வீரப்பா. வாழ்க. பௌர்ணமிக்கு முதல் என்னை காண வேண்டும். வாழ்க. வாழ்கம்மா, வாழ்கம்மா. இடம் வீடு சம்பந்தமாக மன வருத்தம் யாருக்கு? என்னம்மா இடம்? கால் சொல்லலாம். திருமணமான பின்பு வீட்டுக்குள் மன வருத்தமும் குழப்பமும் இருக்குன்னு காட்டு வந்தது யாரு? வா வாமா. உன் பூர்வீக சொத்து உனக்கு கிடைக்கும். அது என்ன வில்லங்கம் இல்லாமல் வாங்கி தரேன். இப்போதைக்கு வருமானங்களுக்கு கொஞ்சம் தடைகளும் மனவேதனைகளும் நடந்துக்கிட்டு இருக்கு. அதையும் வெற்றியாக்கி தெளிவு பண்ணி தந்துடுறேன். வேற என்ன வேணும் உனக்கு? பக்கத்தில் வா. இந்த கனியை அவனை சாப்பிட வை. கொடியை நிப்பாட்டுமா, குடும்பத்தோட உணர்ந்திருப்பான். இவன் படித்து அரசு உத்தியோகத்துக்கு போவான். இவன் ஃபாரினுக்கு போவான். வெளிநாட்டுக்கு செல்வான். வாமா வாயாடி வாயானுக்கு இடத்த வாங்கி தந்துட்டேன். சந்தோஷமா இருப்போ. வாக்காங்க. யாருக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்த? என்ன குழப்பம்? கால் வந்துட்டு வா. இது யாரு? கால் வந்துட்டு. உன்னிலும் பாதி என்னிடம் மீதி. பொய் சொல்லக்கூடிய பழக்கம் தாய்க்கு இருந்தால் பிள்ளைக்கும் இருக்கும்.
தாப்பனுக்கு இருந்தால் பிள்ளைக்கு இருக்கும். புரியுதா? கூப்பிட்டதை காதில் கேட்காம நான் தான் சொல்லிட்டு முந்தி வந்தியே. நான் என்ன சொல்லி கூப்பிட்டேன்? கல்யாணம் முடித்த பிள்ளை வாழ்க்கையில் குழப்பம் இருக்குன்னு சொல்லி நான் கூப்பிட்டேன். நீ எப்படி வந்த? கல்யாணம் முடிக்கிறதுக்கு குழப்பம் பண்ணுறான்னு நீ வந்திருக்க. என்ன அப்போ நான் பைத்தியர பேரா? எப்படி கேட்டேன்? அப்போ நானே உழப்புறோம்னு எனக்கு கெட்ட பேர் வரும்ல. வந்துட்டேன், காலில் விழுந்துட்டு வா. உண்மையா இல்லையா? யாருக்கு தெரியாமல்? எனக்கு தெரியாமலா அவளுக்கு தெரியாமலா? எழுச்சி காலில் முறையாக விழுந்துட்டு போ. ஊர்லாப்பட்ட வம்பெல்லாம் உன் மகன் எடுத்து வச்சுருக்கான். அடிக்கடி ஆட்டோவில் சர் புர்ன்னு போய்கிட்டே இருக்கான். போலீஸில் போய் மாட்டக்கூடிய தப்பை பண்ணியிருக்கான். புரியுதா? விசாரணையில் வந்துக்கிட்டு இருக்கு. அவன் நேமெல்லாம் எழுதியாச்சு. அவனை சீர்திருத்தத்துக்கு 6 மாத காலம் அவகாசம். நீ அவன் விதத்தில் தலையிட்டனா உனக்கும் 2 இழுப்பு விழுந்துடும். கால் வந்துட்டு வா. முந்தாதே மனப்பக்குவம் அடைவாயாக. வா, பாண்டி கோயிலில் போய் என்ன சொல்லிட்டு வந்த? இந்தா காப்பாற்றித்தாரேன், போயிட்டு வா. கர்பசாமிக்கு உங்களை நான் கூப்பிடவே இல்லையே. கூப்பிட்டேனா உங்களை? பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாரு? பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாரு? வாங்கங்க. என்ன பிள்ளை? கால் வந்துட்டு வா, சந்தோஷமா வா. நல்ல காலில் விடலை, பார்த்துட்டேன். உங்கள் வீட்டு பாதையில் ஒரு நீர் ஓடையை நல்லா கட்டி விட்டுருக்காங்க. அந்த ஓரத்தில் ஒரு அம்மா இருக்காளா? மாரியம்மா இருக்காளா? காளித்தாய் இருக்காளா? கால் வந்துட்டு வா. கர்பசாமிக்கு வாமா. பொம்பளை முதல்ல ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கும். அந்த கல்யாணம் பொம்பளை பிள்ளைக்கு தான் நடக்கும். உங்கள் இஷ்டப்படி ஊர்மைக்கே நடக்கும். என்ன 3 மாத காலத்தில் நிர்ணயம் ஆயிரும், வெற்றி உண்டு. ஆம்பளை பிள்ளைக்கு அடுத்த மாதம் வந்து கேட்டுதான் போயிட்டோம். மதுரை லேடிஸ் ஹாஸ்டல், ஜென்ஸ் ஹாஸ்டல் வச்சுருக்கிறவங்க கூப்பிட்டா மட்டும்தான் வரணும். நீங்களாம் முந்திக்கிட்டு வரக்கூடாது, டென்ஷன் பண்ணக்கூடாது. எவ்வளோ மக்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. என்னை எரிச்சல் படுத்தினா எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் யோசித்து பாருங்க. உங்கள் விஷயத்தை கவனிக்கணும், சாமி சொல்கிறத கவனிக்கணும். நான் சரியாக சொல்கிறேன்னு சொல்லி எனக்குள்ளே நான் உணரணும். அடுத்த மக்கள் என்ன கேட்க போகிறாங்கிறத நான் கேட்கணும். எத்தனை வேலை நான் ஒருத்தர் இருந்து செய்கிறேன். நீங்கள் வாட்டு முனைஞ்சிட்டு வந்தால் என்ன அர்த்தம்? கால் வந்துட்டு வாங்க. என்னடா தம்பி? ஆண்டுக்கு ஆண்டு உன்னுடைய தொழிற்சாலை உள்ளுக்குள்ளே போய் பார்த்தேன். ஸ்ட்ரென்த்தெல்லாம் ஒரு பக்கம் சரியாக இருந்தாலும் வரம்படிகள் சரியாக வரமாட்டுக்கு. அதுக்கு ஒரு வழியும் வேணும். அடிக்கடி மன இடைஞ்சல் சில பேர்களால் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கு தக்க துணை எனக்கு வேணும். அப்படி ஒரு நட்பையும் தாரேன், உன் தொழிலில் வருமானத்தையும் தாரேன். இன்னும் நிறைய பிள்ளைகள் உன்னை நம்பி வருவாங்க, அவங்கள வாழ வைப்பாய். நீ கால் வந்துட்டு வா, கால் வந்துட்டு வா. இப்போ பார்த்துருந்த வீடு நல்லா இல்லை, அடுத்த மாதம் பாரு. கட்டிடணுமா வாங்கணுமா? ரெண்டு ஏதாவது ஒன்று. ஒரு லோன் அவங்க போய் கட்டிக்கா போ. மகிழ்ச்சி அடைந்து வா, மகிழ்ச்சி அடைந்து வா. விருத்தீஸ்வரர் கோயில் எங்கே இருக்குது? விருத்தாச்சலத்தில் இருக்குது. அந்த கோயில் வர குதிரை பேருக்கு விருத்தாச்சலம். மதுரையெல்லாம் போங்க, அடுத்த வாரம் தான் உத்தரவு மதுரைக்கு. விருத்தாச்சலம் வாப்பா, காலைல வந்துட்டு வா. யாரோ பின்பாட்டு வாடா தம்பி. யார் சொன்னாலும் கேட்டுக்கிடுவேன், நீயா சிந்திக்க மாட்டேடா? வா. என்ன
தொழிலை பற்றி மன வருத்தமும் குழப்பமும் இருக்குது. அதுக்கு ஒரு வழிபடி தந்தால் போதுமா? பின்னால் ஒருத்தருக்கு ஸ்க்ரூ கொடுக்கானே, ஒரு ஆத்ம சக்தி உன் பின்னால் வருது. அது நல்ல சக்தி, தீய சக்தி அல்ல. சரியா? எந்த ஊர் உனக்கு? சத்தியவாடி. அங்காளம்மன் இருக்காள, வரலாங்க, கால் விட்டுறான். இந்தா தொழிலை வளப்படுத்தி தரேன், கடன் படாமல் காப்பாற்றுறேன். வேற என்ன வேணும்? கடன் படாமல் காப்பாற்றுறேன் விட்டுங்களா? தைரியமாக இருக்கு. போயிட்டான் ஓ. விருத்தாச்சலம் பிள்ளையை பற்றி கேட்க வந்த மகன். என்னப்பா வேணும்? கால் ஒன்று வரலாம். 1 2 3. ஏப்பா NLCன்னு ஒரு இடம் இருக்காது, எங்கே இருக்கியா? அங்கே கேட்க வேண்டியதானே வேலையே. அப்படியா? கால் வந்துட்டு வாங்க. உட்கார முடியுமா? சரி, பின்ன என்ன? பையனுக்கு இப்போ வேலை வேணும். முதல்ல வேலையை வாங்கி தரேன், கல்யாணத்தை பின்னால் முடிப்போம். என்ன? வெற்றிகரமாக நடக்கும். நல்லா புரிஞ்சுக்கா. வேலை 6 மாதத்துக்குள்ளே நடக்கும். ஐப்பசி மாதத்துக்குள்ளே கல்யாணத்துக்கு பெண் நிர்ணயமாகும். நல்லா புரிந்துகொள். அடுத்த வைகாசிக்குள்ளே வீடு முடிவடையும். இந்தா எல்லா செலவும் தந்திருக்கேன், ஆனந்தமாக இருக்கு. பௌர்ணமிக்கு வந்து எனக்கு நிலமான போடு போ. கர்மசாமிக்கு வச்சுருக்கீங்களா? வேண்டுதல் இருக்காப்பா? பையனுக்கு முடிஞ்சுன்னா அன்னதானம் பண்ணுற மாதிரி இருக்கு, என்ன நடக்கல காரியம். சரி, பையனுக்கு என்ன செய்யணும்? பொண்ணு திருமணம் ஆகணும். கால் வந்துட்டு வாங்க. டிங் 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 டும் டும் டும். வரலாம். வைகாசி விசாகத்துக்குள்ளே 2 ஜாதகம் கொண்டு வந்து தாரேன். சரிங்க. அற்புதமாக கல்யாணத்தை முடித்து ஆனந்தம் கொண்டாடிடுவோம். அன்னதானத்தை முருகனுக்கு போட்டுட்டு ஏன் சன்னிதானத்தில் பொண்ணு மாப்பிள்ளையுமா வந்து போட்டுருவாங்கடா. கால் வந்துட்டு வா. ஆனால் ஒரு விஷயம் சொல்லுதான் கேட்டுக்கா. ஆம்பளை பையன் தலைப்பிள்ளையா பிறப்பான். சரிங்க. அவனுக்கு என் பேர் கருப்பண்ணன் அப்படின்னு வைக்கணும். சரிங்க. சரிங்க. இந்தா புண்ணியம் தாரேன், வெற்றி உன் பேரன் கருப்பேன். சரிங்க. நல்லா புண்ணியமாக இருப்பக்கா. போயிட்டு வாங்க. உன் உடல்நிலையில் வேற ஒன்று போனா இருந்தால் நரம்பியல் பிரச்சனை சரியாகி தரேன். போயிட்டான். கர்மசாமிக்கு அதே திண்டுக்கல் எல்லை. என்னுடைய வருமானத்தில் பிரச்சனையும் குழப்பமும் இருக்குன்னு காட்டி வந்தவங்க. வாப்பா, என்னடா வருமானம்? கால் வந்துட்டு வா. ஆனந்தம் விளையாடும் வீடு. அப்பா, உன் வீட்டுக்குள்ள உச்சாடனமாக இருக்கக்கூடிய உன் குலதெய்வம்லாம் கெட்டியாச்சு. அதெல்லாம் உறக்கத்தில் இருக்குது. அதனால் 3 ஆண்டு காலங்கள் நிலப்புலன்களை வைத்திருப்பதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் மன வருத்தமும் வீட்டில் நோய் பிணி காட்டிய துயரமும் நடக்கு. ஒரு இடத்துல உள்ள பிரச்சனை இன்னும் தலைக்கு ஏறி ஆடிக்கிட்டு இருக்கு. அதை தீர்த்து வெளியாக்கி தந்தா போதும்ல. கால் வந்துட்டு வா. என்ன தட்டு? ஒரு அரை டீ தரலாம்ல. இந்த பையன் நல்லா படிப்பான், அக்ரிகல்ச்சரில் ஆஃபீஸர் ஆகுவான். சந்தோஷம். போயிட்டா. கர்மசாமிக்கு அப்படியா? அப்படியா? ஆம்பளை பையனை பற்றி கேட்டு வந்தது யாரு? என்னக்கா அவன் பையனுக்கு? நல்ல பையன் தானக்கா? சந்தோஷம் தானக்கா? சரி, காலில் வந்துட்டு வா. உன்னை டாஸ்மாக் எப்படி ஓடும்? குடிக்கிறத நிறுத்திட்டா என்னைய தப்பாக நினைக்க எல்லாரும். என்னடா உன் பையனுடைய கிரகத்தை பார்த்தேன். ஏற்கனவே ஓராண்டு காலத்துக்கு முன்னாடியே இந்த வேலை ஆரம்பித்தான் தம்பி. 2 பேர்கள் அவனுக்கு காரணமாக இருக்கான். வண்டி வாகனமும் அதுக்கு உதவியாக இருக்குது. வருமானத்துக்கு குழப்பத்தை உருவாக்கி தந்துக்கிட்டு இருக்கான். அவன் நேரத்தில் ஆபத்து வராமல் காப்பாற்றி அவனை திருத்தி தாரேன். கால் வந்துடுவாங்க. வரலாம் பக்கத்தில்.
ஏ என்ன தூங்குத? கருப்பசாமிக்கு இந்தா பிள்ளைய திருத்தி தாரேன், வெற்றி அடைஞ்சுதான் நான் இருக்கேன். என்னை நினைச்சுக்கா, உனக்கு தொழில் நல்லா ஓடும். இப்போதைக்கு அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு 3 மாதம் ஆகும், பொறுமையாக இருக்கு. கோர்ட்டில் கேஸ் யாரும் வச்சுருக்கீங்களா? வாண்ணே, என்னண்ணே கோர்ட்டு கேஸு? ஆ ஆ வரேன் வரேன், இப்போ வந்துடுவேன், உடனே வரேன் 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 வரேன். தா தா ட்ரு ட்ரு வா பக்கத்தில். என்ன வேலை நடக்கு? மகன் விழுந்துட்டானா? எங்கே இருக்கான் இப்போ? வீட்டில் இருக்கேன். என்ன கேஸு கோர்ட்டில்? வண்டி ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட் கேஸ். கால் விட்டுருவா. ட்ரு 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 கேட்போமா? கேட்க வேண்டாமா? உன் பையனுக்கு அந்த வழக்கில் ஒரு லாபகரமான செய்தி கிடைக்க 1.5 வருஷம் ஆகும். அதுக்கு முன்னால் நீ என்னையும் முயற்சி பண்ணால் நடக்காது, நிதானமாக இருக்கணும். ஆடு மாடு வச்சுருக்கியா? மாடு இருக்கு சாமி. அதான் ட்ரு ட்ருன்னு சத்தம் கேட்கு. மாட்டை என்ன ஓட்டுற? தோட்டத்துக்கு போகணும். கொண்டு போறியோ? காலில் விட்டு வா. இன்னொரு 4 மாடு பிடிச்சிக்காப்பா. உனக்கு அதில் பெரிய லாபமும் மகாலட்சுமி கடாட்சமும் கிடைக்கும். ஒரு இடம் சும்மா கிடக்கு, அதில் வீடு கட்டி தரேன் போ. கர்மசா என்ன உன் வீட்டுக்குள்ள சத்தம் கேட்கு? என்ன வீட்டுக்குள்ள ஒரு அபூர்வமாக ஒரு சத்தம் கேட்குதா? என்ன சத்தம்? ம் தம்பி இறந்துட்டாப்புல, 2 வருஷம் ஆயிடுச்சு. ஒரே பையன் மறந்துச்சு. வழி குடும்பம் அதை நினச்சி தான் அடிக்கடி புலம்பிக்கிட்டு சத்தம் போட்டுட்டான். இதால் அவன் மொண்டாட்டி. சரி, அவளுடைய மனதை சரியாக்கி தெளிவாக்கி தரேன். மறுக்கா ஒரு குழந்தைக்கு ஒரே பையன் இருந்தது. எடுத்து வளர்க்கத்தான் பிள்ளை இருக்கு. சந்தோஷமாக வாங்கி தரேன். காலில் விட்டுறாப்பா. கர்மசாமிக்கு வாப்பா. அரசு உதவியோடு 3 மாதத்தில் உனக்கு ஒரு குழந்தை கிடைக்கும். வெற்றியாக்கி தரேன். கருப்பசாமின்னு பேர் வச்சுக்கா. நல்லா கால் விட்டு வரலாம். வா அக்கா வா, முன்னால் வா என் செல்லம். மகனுக்கு என்ன செய்யணும்? உன் துணைவியார் எங்கப்பா இருக்காங்க? மனைவி மக்கள் எங்கே இருக்காங்க? ஏன்? நான் கேட்ட கேள்விக்குரிய அர்த்தமே அதுதான். நீ பேசணுமா நான் பேசணுமா அக்கா? அப்போ நீ மௌனமாக உட்காருவியா? சந்தோஷம். உன் மனைவி மக்கள் வேணுமா? மாற்றம் இல்லையே. நீ கோவப்பட்டு அடுத்தவங்ககிட்ட அவளை பற்றி எதுவும் தப்பாக பேச மாட்டிய? சத்தியம் பண்ணு. ஆய் கொண்டு வரேன் போ. கால் வந்துட்டாடா. வா இந்தா 1 மாதத்துக்குள்ளே வந்து சேருவா. குடும்பத்தோடு என்னை நீங்கள் பார்க்க வருவீங்க. வாங்க உடையங்க. இந்தா மங்களமாக உன் பிள்ளைய வாழ வைக்க. நல்லா போ. வாடா தம்பி. கால் வந்துட்டு வா. என்ன வியாபாரம் பார்க்க? ஏம்மா திருநெல்வேலி அங்கே போயிருமா, பிறகு கூப்பிட்றேன் போ. அப்படியா? 1க்கு 2 போய் சொல்லுதிய. என்ன போய் சொல்லுத நீ? ஆ எல்லா வேலையும் பார்க்க எனக்கு தெரியுது. பொல்லாத வேலைக்காரப்பையா நீ. கால் வந்துட்டு வா. இவனுக்கா? ஐயாவுக்கு பொண்டாட்டி எத்தனை? வேற இருக்கா? இன்னொரு கால் வந்துட்டு வா. 1க்கு 2 ஒருத்தருக்கு 3டா. வா பக்கத்தில். உண்மையை சொன்னா உலகம் ஒத்துக்கிடுமாடா தம்பி. இப்போ தொழிலில் 6 மாத காலம் உனக்கு நஷ்டமும் மனவேதனையும் இருக்கு.
இடம் மாற்றினா சரியாகணும். அப்படி இல்லைன்னா பொருள்களை போடுறதுக்கு இன்னொரு இடம் வேணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். வாங்கி தரேன், பணமும் வேணும். தண்டல்காரம்லாம் வந்து நிறுத்தி பொருட்டு தான் கால் விட்டோம். நமஸ்காரம் அக்கா. எந்த ஊர்? பெரிய ஊராச்சே. இந்தா பணம் வந்து கிடைக்கும். வேற என்ன வேணும்? அதுக்காக அவ்வளோ விரட்டமாக முடியணுமே. உன் பேர் என்ன பேர்? அதான் 3 மினிட் கட்டலாம்லடா, பிரச்சனை இல்லையே. கையில் வச்சுக்கா, புரியுதா? கவலைப்படாத, வெற்றி உண்டு. உனக்கு பணம் தரேன். இன்னும் இருந்து நிறைய வருமானம் வரும். உன் குடும்பம் புகழோடு வாழும்ப்பா. நல்லா புண்ணியமாரிடா தம்பி, நல்லா கையில் வச்சுக்காப்பா.